ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமாயிருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமாயிருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். தனுஷ ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது. தனுஷ ராசிக்கு 5ஆம் இடத்தில், அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல், திருமணம், பணவரவு, அதாவது திடீர் அதிர்ஷ்டம்லாம் காத்துக்கிட்டதுனே சொல்லாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அதிக தொல்லைகள் பெற்ற ராசிகளில் தனுஷு ராசிகளும் ஒன்று. முக்கியமா தாயாரின் உடல்நிலை, இவங்களுக்கே உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள், தேவையில்லாம குடும்பத்துல ஒரு குழப்பம், ஒரு அலைச்சல், ஒரு எதுலையுமே திருப்தி இல்லாம புலம்பிக் கொண்டிருந்த தனுஷ ராசிக்கு சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே அது கொஞ்சம் படிப்படியா மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் ஒரு முழுமை பெற்று ஒரு அனைத்து சந்தோஷங்களையும், அதாவது குலதெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி என சொல்லக்கூடிய விரையாதிபதி செவ்வாய் பகவான் 5க்கு அதிபதி அவருதாங்க. ஆட்சி பெற்று மேஷராசியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் பணவரவு, காதல், கல்யாணம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. முக்கியமா தனுஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த திருமணம், கல்யாணம் அந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தில் 100% கல்யாண வாழ்க்கை, காதல் இருந்தாருன்னா அப்பாவின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்க போதுங்க. ஆனா உங்க ராசி அதிபதி குருவும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் பலம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு அவர் 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. சோ அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, குடும்பத்தில் சந்தோஷம், திருமண வாழ்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் குரு பகவான் பண்ணி கொடுத்துருவாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போதுன்னு சொல்லலாங்க. இப்போ அதாவது உங்களுக்கு 2 ஜாக்பாட் அடிக்க போதுங்க இந்த மாசத்துல. குடும்பம், ஒரு நல்ல குடும்பத்தை நோக்கி போவீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பணம், செல்வாக்கு, வேலை, தொழில் என்று இன்னொரு அமைப்பும் வரும். அதாவது 2 அமைப்பும் கிடைக்க பெறக்கூடிய மாதமாக இந்த தனுஷ ராசி இருக்கு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் செட்டில் ஆகணும், இல்ல செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இந்த 2 அமைப்பே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு
அதாவது நீங்க நினைத்தபடி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க நினைத்தபடி உங்களுக்கு எதிர்காலம் இப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு 15 வருஷம், 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த தொழில்ல தான் பெருசாகணுன்றதுக்கு ஒரு விதை போடுவீங்க பார்த்தீங்களா? ஒரு ஸ்டார்ட் அப் மாரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் குரு பகவான் இந்த மாதத்தில் உங்க ராசிநாதன் ஆரம்பிச்சிருவார். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையும் போயிடுவீங்க. அதன் மூலியமா திருமணம் நடக்கிறது, கல்யாணம். அதனால திருமணம் ஆகி செட்டில் ஆகி வேலையிலும் சரி, குடும்பத்திலும் செட்டில் ஆகக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா இருந்து வந்த குழந்தை பிரச்சனை, குழந்தைகள் வந்து கிடைக்காம இருக்கிறது, குழந்தைக்காக வந்து நீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக அமைந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்க போதுங்க. முக்கியம் மாணவர்கள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டு மூலயமா வந்து உயர்கல்வி படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் செவ்வாய். ஏன்னா அவர் தான் 12ஆம் அதிபதி. 5ஆம் இடத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க 12ஆம் இடத்து அதிபதி விரையாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. 5ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல இந்த உயர்கல்வி பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு உங்க குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். விசா இந்த மாதிரி வெளிநாட்டு மூலயமா போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டுல போய் உட்காந்து படிக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருவார் உங்கள் செவ்வாய். அதே மாதிரி தொழில் வேலை பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வர்றது, அதன் மூலயமா ஆதாயம், பணவரவு, ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், புதிய மனிதர்களின் தொடர்பு, இதெல்லாம் நீங்க கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், முக்கியமா வந்து ஒரு நண்பர்கள் மூலயமா 2-3 பேர் பார்ட்னர் அமைச்சு தொழில் அமைக்கணும்னா இந்த மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வெற்றி அடையக்கூடிய மாதமா இருக்கும். பொருளாதார வசதி, தனவரவு மேம்படும் மாதமாக இருக்க போது. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் பொருந்தி இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு வாய்ப்புகள் எல்லாம் அமோகமா இருக்க போது. அப்பா வழி ஆதரவு, அப்பா வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. முக்கியமா 5ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூர்வீகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். குருவின் அருளாலும் மற்றும் சுக்கிரனின் அருளாலும் நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிதேச பிரயாணங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, மாணவர்கள் உயர்கல்வி, காதல், கல்யாணம், குழந்தை என அனைத்து யோகங்களையும் பெற்று அர்த்தாஷ்டம சனியால ரொம்ப வந்து கடுமையான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வைகாசி ஒரு விடிவு கால மாதமாகவே இருக்க போகுது. ஸோ தனுசு ராசி நேயர்களே, காதல், கல்யாணம், திருமணம், குடும்பம், கல்வி, பட்டப்படிப்பு, தொழில், வேலை என அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட எண் நிறம் மஞ்சள். ஸோ வியாழக்கிழமை குரு பகவான் கோயில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்கும் போது வாழ்க வளமுடன். வணக்கம்.